தற்போது கிடைத்துள்ள அண்மை செய்தி, அரசுமுறை பயணமாக போலாந்து சென்றடைந்த பிரதமர் மோடிக்கு உற்சாக வரவேற்பு அங்கு அளிக்கப்பட்டு வருகிறது. போலாந்து அரசுடன் வர்த்தகம், பாதுகாப்பு, கலாச்சாரம் உள்ளிட்ட துறைகளில் ஒப்பந்தங்கள் கையெழுத்தாக வாய்ப்புள்ளதாக தெரிவிக்கப்பட்டிருக்கிறது. இது குறித்ததான கூடுதல் விவரங்களை எமது சிறப்பு செய்தியாளர் ஜீவபாரதியிடம் கேட்டு பெறலாம். வணக்கம் ஜீவபாரதி, இது குறித்ததான கூடுதல் விவரங்கள் என பதிவு பண்ணலாம். இந்திய பிரதமர் நரேந்திர மோடி அரசுமுறை பயணமாக தற்போது போலாந்து சென்றுள்ளார். சுமார் 45 ஆண்டுகளுக்கு பிறகாக இந்திய நாட்டினுடைய பிரதமர் போலாந்து சென்றிருக்கிறது என்பதை குறிப்பிட்டு சொல்லணும். கடைசியாக மொரார்ஜி தேசாய் பிரதமராக இந்த காலகட்டத்தில் 1979 அந்த காலகட்டத்தில் போயிருந்தார். அதன் பிறகு தற்போதுதான் 45 ஆண்டுகளுக்கு பிறகாக பிரதமர் மோடி போலாந்து சென்றிருக்காரு. இதுல குறிப்பிட்டு என்ன நம்ம பார்க்க வேண்டியது இருக்கு அப்படின்னா, இந்த பிரதமருடைய பயணத்தின் போது புவிசார் அரசியல் பிரச்சனைகள், வர்த்தகம் மற்றும் பாதுகாப்பு அம்சங்கள் குறித்து விவாதிக்கப்படும் அப்படிங்கிறதா அரசு தரப்புல தெரிவிக்கப்பட்டிருந்துச்சு. பிரதமர் மோடி அவர்கள் 3வது முறையாக பிரதமர் பொறுப்புக்கு வந்ததன் பிறகாக ரஷ்யா பயணம் செஞ்சிருந்தாரு. அந்த காலகட்டங்கள்ல அமெரிக்க தரப்புல விமர்சனங்கள்லாம் வெளியாயிருந்துச்சு. இந்த நிலையில தான் இந்த ஒரு பயணமானது அமைஞ்சிருக்கு. குறிப்பிட்டு ஐரோப்பிய நாடுகளுடனான இந்தியாவின் உறவை பலப்படுத்தும் விதமாக போலாந்து இந்தியா உறவு அமைந்திருக்கிறது. கடந்த 2022ஆம் ஆண்டு உக்ரைன் மீது ரஷ்யா போர் தொடுத்த காலகட்டங்கள்ல உக்ரைனில் இருந்த இந்திய மாணவர்கள் மிகப்பெரிய லெவலில் வெளியேறதுக்கு போலாந்து மிக முக்கியமான உதவி செஞ்சிருந்தாங்க. இது இந்திய போலாந்தினுடைய அந்த உறவை பலத்தை எடுத்துக்காட்டுக்கான ஒரு விஷயமா இருந்துருந்துச்சு. இந்த உறவை மேலும் பலப்படுத்தவும், ஐரோப்பிய நாடுகளுடனான வர்த்தக உறவை வளர்த்து கொள்ளவும் இந்த பயணமானது இந்தியாவுக்கு மிக முக்கியத்துவம் வாய்ந்த கருதப்படுது. இந்த பயணத்தை முடித்துக்கொண்டு உக்ரைன் நாட்டுக்கு பிரதமர் மோடி அவர்கள் செல்ல இருக்கிறாரு. அந்த நாட்டினுடைய அதிபர் நேரடியாக சந்தித்து பேச இருக்கிறாரு. ஏன்னா இந்த பயணமானது குறிப்பிட்டு உக்ரைன் நாட்டுக்கு செல்லும் போது அது அமெரிக்காவுடைய ஒரு அழுத்தமாக இருக்கிறதுக்கான அரசியல் பின்னணி இருக்கு அப்படிங்கிறதான் பல்வேறு சர்வதேச ஊடகங்கள் எழுதிட்டு வராங்க. தற்போது இந்த போலாந்து பயணத்தை முடித்துக்கொண்டு அடுத்ததாக பிரதமர் மோடி அவர்கள் உக்ரைன் செல்லவிருக்கிறார். கூடுதல் விவரங்களுக்கு நன்றி ஜீவபாரதி.